السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், சங்கை பொருந்திய மாதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களில் நாம் துல்காதா உரிய கடைசிய நாம் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய மேன்மையும் மகத்துவம் நிரம்பிய அந்த சங்கை பொருந்திய ஒரு மாதத்தை நாம் அடைய போகின்றோம். ஹாஜிமார்கள் எல்லாம் அந்த மாதத்தில் எப்படி இனிப்பு பண்டங்களை ஈக்கள் மொய்ப்பது போன்று காபத்துல்லாவை சுற்றி அவர்கள் வலம் வந்து கொண்டும் அழுது கொண்டும் இறைவனிடத்தில் கையேந்தி கொண்டும் அந்த காபத்துல்லாவை கண்ணார பார்த்து கொண்டும் இருப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு மாதம் துல்ஹஜ்ஜா மாதம். நண்பர்களே, அப்படிப்பட்ட துல்ஹஜ்ஜா உடைய மாதத்தை அதை பற்றி நாம் பேசப் போகின்றோம். பொதுவாக உலகத்துடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் உயர் அந்தஸ்தை விரும்பக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உயர் அந்தஸ்தை அடைந்து கொள்ளக்கூடிய விதமாக அதற்கான எல்லா தரப்பு முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். காரணம் என்ன? அப்படி முயற்சி மேற்கொள்வது, அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்து தான் சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை நமக்கு வழங்கும் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உலகியல் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்துமே, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் அனைத்துமே நிலையானதல்ல என்பதை நம்முடைய மனங்கள் ஏற்க முன் வருவது கிடையாது. ஆனால் நாம் அடையக்கூடிய சில இறைவன் பொழுத்தில் நமக்கு காட்டித்தரப்பட்ட நல் தினங்கள் இருக்கிறது. அந்த தினங்கள் நமக்கு சில அந்தஸ்துகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அந்தஸ்துகள் அது நிலையானது, இன்று நாளை மட்டும் கிடையாது. நம்முடைய கபரிலும் நம்முடைய மஹஷரிலும் நம்மை படைத்த ரப்புக்கு முன்னாலும் நமக்கு உயர் அந்தஸ்தை அது நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாதம்தான் துல்ஹஜ்ஜா உடைய மாதம். அந்த மாதத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் அடைய செய்வானாக. ஆரம்பமாக அல்லாஹ் அருள்மறையிலே பேசுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். நம்முடைய உலமாக்கள் சொல்லுவார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. அஹமது ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வலையாலின் அஷர் என்று சொல்லக்கூடிய 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்கள் தான் என்பதாக அவர்கள் விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தன் அருள்மறையிலேயே இந்த 10 இரவுகள் என்று சொல்லி துல்ஹிஜ்ஜாவுடைய இரவையும் பகலையும் நமக்கு சிறப்பானதாக அல்லாஹ் நமக்கு காட்ட முன் வருகிறான். நாம் விளங்கி கொள்ள வேண்டும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அதிகமான விளக்கங்களை கொடுப்பார்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய சிறப்புகள் என்ன, அதில் என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் நபிகள் நாயகம் நமக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸில நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நற்செயல்கள் செய்யப்படும் நாட்களில் துல்ஹஜ் 10 நாட்களை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான நாட்கள் இல்லை.
நற்செயல்கள் செய்யப்படக்கூடிய நாட்களில் துல்ஹஜ் 10 விட அல்லாஹ்வுக்கு பிரியமான நாட்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். விளங்குகின்றதா? நாம் எவ்வளவு நற்காரியங்கள் செய்கின்றோம், எத்தனையோ காலங்களில் செய்கின்றோம், எத்தனையோ மாதங்களில் செய்கின்றோம். ஆனால் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த முதல் 10 நாளில் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் இருக்கிறது, நற்காரியங்கள் இருக்கிறது. இது மற்ற காலங்களில் செய்யக்கூடிய நற்காரியங்களை விட மிகவும் சிறப்பானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல முயற்சிக்கின்றார்கள். நண்பர்களே, இப்ப இதை கேட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் என்ற ஒரு அமல் இருக்கிறது, அல்லாஹ் பாதையில் போர் புரிவது, இந்த அமலை விடவும் சிறந்ததா? இது மற்ற காலம் நாங்கள் செய்கின்றோம், இப்படிப்பட்ட ஒரு அமலை விட கூடவா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாளுடைய அமல்கள் சிறந்தது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்பதா சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சாசம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆமாம். நபி சாசம் சொன்னார்கள், ஆமாம் என்றார்கள். நபி சாசம் அவர்கள் சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள், எனினும் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுகின்றார், அவருடைய உடைமை, பொருள், ஏன் அவருடைய உயிரையும் அவர் அர்ப்பணிக்கின்றாரே, அவரே தவிர என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய மகத்துவத்தை ஜிஹாதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அமல்களை நபி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, நாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் கணக்கி பார்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் நாம் துல்ஹிஜ்ஜாவை அடைய போகின்றோம், நாம் என்னென்ன அமல் செய்ய போகின்றோம், அந்த அமல் மூலம் என்னென்ன உயர் அந்தஸ்துகள் நமக்கு கிடைக்க போகிறது என்ற நன்மையை நீங்கள் கணக்கிட்டு கொண்டீர்கள் சொன்னால் உங்களை விட பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே. இன்னொரு ஹதீஸ்ல அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், துல்ஹஜ் மாதத்தின் அந்த 10 நாட்களை விட வேறு நாட்களுடைய நல்லறங்கள் அல்லாஹ்விடம் கண்ணியமானதா பிரியமானதா இல்லை. துல்ஹஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமாய்ந்தது, அல்லாஹ்வுடைய பிரியத்தை ஈட்டி தரக்கூடியது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அவருடைய செய்தியை இதை சொல்லிவிட்டு பிறகு சொல்வார்கள், எனவே துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நீங்கள் அமல் செய்யுங்கள். என்ன அமல் செய்யும் தெரியுமா? தஹ்லீல் ஓதுங்கள், தக்பீர் ஓதுங்கள், தஹ்மீத் ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். தஹ்லீல்னா என்ன? உலக மக்கள் அனைவரையும் நேரா பாதையில் கொண்டு சேரக்கூடிய அந்த உயர் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் ஓதுகின்றீர்களே, இது நபிகள் நாம் சொல்லுகின்றார்கள், தஹ்லீல் ஓதுங்கள். தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். பிறகு சொல்லுவார்கள், தக்பீர் ஓதுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாம் தக்பீரை அதிகமாக ஓத வேண்டும். பிறகு தஹ்மீத் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். இவையெல்லாம் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்கள் அதிகமாக நம் காலம் முழுவதும் செய்யப்படக்கூடிய திக்ர்கள் இவையெல்லாம். ஆனால் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்கள் சொன்னால் இதில் ஏதேனும் ரகசியம் இருக்கத்தானே செய்யும் நண்பர்களே. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரா ஹஜ் என்ற ஒரு அத்தியாயத்தை குர்ஆன்ல வைத்திருக்கிறான். அந்த ஹஜ் அத்தியாயத்திலே 28ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வதுகுரிஸ்முல்லாஹ் ஃபி அய்யாமின் மஅதூதாத், வதுகுரிஸ்முல்லாஹ் ஃபி அய்யாமின் மஅலூமாத். அல்லாஹ் சொல்கின்றான், அறியப்பட்ட தினங்களில் இறைவனை திக்ர் செய்யுங்கள். வதுகுரிஸ்முல்லாஹ் ஃபி அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட தினங்களில் அல்லாஹ் திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் தெரியுமா? சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனை விளக்க உரையாளர்களுக்கெல்லாம் இவர்கள் தான் தலைவர். இவர்கள் சொல்லுவார்கள், இந்த அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் சொல்ல வருவது என்ன? இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய 10 நாட்களை. எனவே துல்ஹிஜ்ஜா 10 நாட்களிலே நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த விளக்கம் மூலம் தெரிய முடிகின்றது. எனவேதான் மேலே சொன்ன அந்த ஹதீஸின்படி நாம் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் ஓத வேண்டும், அதிகமாக தக்பீர் ஓத வேண்டும், அதிகமாக தஹ்மீது ஓத வேண்டும், நம்முடைய அமல்களாம் சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் நண்பர்களே. அதே போன்று நம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஒவ்வொரு சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஒவ்வொரு சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, துல்ஹிஜ்ஜா மாதத்துல அபூ தாவூத்
ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய முதல் 10 நாட்கள் முழுவதும் நபிசால் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த 9 நாள் வரைக்கும் நபிசால் என்ன செஞ்சிருக்கிறாங்க, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 9 வரைக்கும் நபிசால் நோன்பு நோற்றுவதாக அபூதாவுத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய வணக்கங்கள் இருக்கிறது, இதர வணக்கங்களை விட அல்லாஹுக்கு பிரியமானது. துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய நாட்களில் நோன்பு நோற்பது இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நோன்பும் ஓராண்டு நோன்புகள் நொறுக்கப்பட்ட நோன்புகளுக்கு சமமான நன்மை கிடைக்கும். ஒரு வருடம் ஃபுல்லா வச்ச நோன்பை இந்த ஒரு நோன்புடைய நன்மை நமக்கு கிடைக்க செய்கிறது. அதே போன்று துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய இரவு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் இருக்கின்றது, லைலத்துல் கத்ர் இரவில் நீங்கள் செய்த வணக்கத்திற்கு சமமானது என்பதாக நபிசாசம் சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. எனவே துல்ஹிஜ்ஜாவை நாம் சங்கைப்படுத்துவோம், அமல் செய்வோம், சிறப்பு விளங்கிக் கொள்வோம், அதிகமாக அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்து கொண்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உலமாக்கள் சொல்வார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பில இது ஒன்று இருக்கிறது. ஏன் துல்ஹிஜ்ஜா சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், காரணம் என்ன, அதுல இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய அனைத்து நல்லர்களும் அதுல இருக்கின்ற, அனைத்து நற்செயல்களும் இருக்கின்ற. தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, குர்பானி, சதகா, திக்ர், தக்பீர் அனைத்தும் இருக்கிறது. எனவே துல்ஹிஜ்ஜாவை சங்கைப்படுத்துவோம், அமல் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மகத்துவத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.